கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளே, இந்த சின்ன பாடல்களை சொல்லி கொடுக்குற ஆன்ட்டி சொல்லி கொடுக்குற நீங்க எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்க. கவனமாக இந்த பாடலை கவனிங்க. பகேயு ஆயக்காரன் மிக குள்ளமானவன், ஒரு நாள் இயேசு வருவதை அறிந்தான். அன்பா இயேசு நாதரை அழைத்து சென்றனன், அழுகையோடு பாவம் தீர அவரை நோக்கினான். அநீதியான பொருள்களால் நான் திரும்ப செலுத்துவேன், அநீதியான பொருள்களை நான் திரும்ப செலுத்துவேன். ஆஸ்தி பாஸ்தி ஏழைக்கு தருவேன் என்றனன், ஆஸ்தி பாஸ்தி ஏழைக்கு தருவேன் என்றனன். சகேயு ஆயக்காரன் மிக குள்ளமானவன், ஒரு நாள் இயேசு வருவதை அறிந்தான். நம் வேதத்துல சகேயு பற்றி படிக்கிறோம். கர்த்தர் உள்ளமாய் இருக்கிற சகேயுவை நேசித்தார். சகேயு இயேசுவை பார்க்கணும்னு ரொம்ப வாஞ்சியோட இருந்தான். அப்போ அவனுக்குள்ளனானபடினால மரத்து மேல ஏறி இயேசுவை பார்க்கலான்னு சொல்லி ஒரு காட்டு அத்தி மரத்து மேல ஏறி இயேசுவை பார்க்க அவன் ஆசைப்பட்டான். எல்லாரும் ஜனக்கூட்டங்கள் இயேசுவோட வர்றாங்க, இவன் மாத்திரம் அந்த மரத்து மேல நின்று இயேசுவை பார்க்கணும்னு வாஞ்சித்தான். அத இயேசு பார்த்தார், அவனை பார்த்தார் இயேசு. இவன் இயேசுவை பார்க்கணும்னு ஏறி நிற்கும் போது இயேசு அவனை பார்த்து, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வான்னு சொன்னார். நான் உன் வீட்டுல தங்க வேணும்னு சொல்லி சொன்னார். அப்போ உடனே சகேயு மேல இருந்து இறங்கி வேக வேகமா ஆசையோட, நாம் தேவனை தேடி போனோம், ஆனா தேவனே நம்மளை தேடி வந்திருக்கிறாரு சொல்லி வாஞ்சியோட வந்த உடனே ஆண்டவரை பார்த்த உடனே உள்ளத்திருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். ஆண்டவரே, நான் யார்கிட்டயாவது வரிகளை நான் வாங்கியிருந்தா, அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனையா திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தான், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தான். உடனே அவனுக்கு இறங்கினார். கர்த்தர் சொன்னார், எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி சகேயை பார்த்து சொன்னார். இவனையும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி வேதத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியாய் அவனுடைய உடல்ல குள்ளமா இருக்கிற அந்த பலவீனத்தை ஆண்டவர் அவன் உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் அன்னைக்கு அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பை உண்டாக்கி அவனை ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை நடத்தினார். கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கு பாருங்க. அதனால நம்மளுடைய பலவீனங்களை பார்க்காம, நம்ம சுகவீனங்களை பார்க்காம, நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நம்ம எப்படி ஊழிய செய்யறது அப்படி இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஆண்டவர் நமக்குள்ள வரும்போது கர்த்தர் நடத்துவார், போஷிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளே, உங்களுக்கு ஆன்ட்டி ஒரு சின்ன பாடலை சொல்லி கொடுக்குறேன், நீங்க கற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த பாடலை கவனிங்க. யார் அந்த இயேசு பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. நீயும் வரியா, என் கூட வரியா, ஏசப்பாவுக்கு உன் உள்ளந்தாரியா. நீயும் வரியா, என் கூட வரியா, ஏசப்பாவுக்கு உன் உள்ளந்தாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இப்பொழுது ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்றேன், ஆன்ட்டி சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு ஜிம்னு ஒரு சின்ன தம்பி இருந்தான். அந்த ஜிம் டெய்லி ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒரு சர்ச்சுக்கு போவான். அங்க போய் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு பேசிட்டு தான் வீட்டுக்கு வருவான். ஒவ்வொரு நாளும் அந்த 5 மணி வேளையில அங்க போய் சபைக்கு போய் ஆண்டவர் தரிசித்து வீட்டுக்கு வருவான். இப்படி ஒரு நாளும் அவன் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் அந்த ஜிம் ரொம்ப ஃபீவர்னால, ஜுரத்தினால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ அன்னைக்கு அவன் போக முடியல, சபைக்கு போக முடியல, ஜெபிக்க முடியல, ஆண்டவரோட பேச முடியல. அப்போ அவன் அப்படியே ஜுரத்திலே படுக்கையிலே இருக்கான். அந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவனோட பெட் அருகிலே வந்தார். ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பெட் அருகிலே ஜிம், நான் வந்திருக்கேன், உன்னை பார்க்க நான் வந்திருக்கேன்னு சொன்னான். உடனே அந்த ஜிம் எழுந்து உட்கார்ந்துட்டான். ஆண்டவரே, நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா ஜிம், டெய்லி நீ என்ன பார்க்க வருவ, இன்னைக்கு நீ வரல,
அதனால நான் உன்னை தேடி வந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, டெய்லி வர்ற ஜிம் வர முடியாட்டாலும் நம்மளை தேடி வந்தார். இந்த உலகத்துக்கு நம்ம தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்மளுடைய சின்ன பிள்ளைகளாகிய உங்களை அவர் அதிகமா நேசிக்கிறார். சிறு பிள்ளைகளை என்னிடத்துல வர அனுமதிங்கள் என்று சொன்னார். அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லியிருக்கார். சின்ன பிள்ளைகளாகிய நீங்க சின்ன வயதிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையில பெற்றோருக்கும் மற்றவர்களுக்கும் கீழ்ப்படிதலோடு நல்ல பிள்ளைகளாக ஆவியில பலன் கொண்டு வளர்ந்து இந்த பிள்ளைகள் அப்படி காலத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக நீங்க வளரணும். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். இந்த கதையை மறந்துடாதீங்க. ஜிம்ம போல ஒவ்வொரு நாளும் எஸ்ஸப்பா நீங்க எங்க தாய் தகப்பனை ஆசீர்வதிங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என் கூடவே இருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போங்க. இல்ல மாலை வேளையில ஜெபிங்க. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.